அவர் பேச்சினால ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அப்படியே பிஜேபியில இணைஞ்சவங்களும் இருக்காங்க. ஆனா அதே சமயங்கள்ல ரவுடிகளும் வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் இருக்கு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் உச்ச நடிகள்ல இருக்கிறவர் தான். ஆனா அரசியல் களத்துக்கு வராம இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா சினிமால வெற்றியை மட்டும் பார்த்தவர் இப்ப அரசியல்ல தோல்வியை பார்க்கும்போது அவர் ஏத்துப்பாரான்னு தெரியும். டிவிகேவை பொறுத்த வரைக்கும் நான் அவரை விமர்சிச்சதே கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு ஏடிஎம்கேவை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னே சொல்லிடுவாங்க இன்டர்வியூல. திராவிட கழகத்துல இருந்து அண்ணா அவர்கள் பிரிஞ்சு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரிதான் எம்ஜிஆர் அவர்களுமே வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து பிரிஞ்சுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாங்க. சோ இது எல்லாமே காமனா நடக்கக்கூடிய விஷயம் தான். அப்ப நான் இது இன்னும் புதுசாலாம் நான் எதுவும் பண்ண கிடையாது. இவ்வளவு பெரிய ஒரு விமர்சனம் திணிக்கிற அளவுக்கு நான் புதுசா எதுவும் பண்ண கிடையாது. நிறைய பேர் மனசுல எக்ஸ்பென்சிவா தான் நம்ம டொனேட் பண்ணுவோம், பெரிய குவான்டிட்டியில தான் டொனேட் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதை உடைக்கணும். உங்ககிட்ட இருக்கிறதே நீங்க டொனேட் பண்ணலாம். 4 பண்ணுனாலும் அது அத்தனை பேர் அதை வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க பார்க்க த்ரிஷா மாரிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கொடியா ரீல் விசஸ் ரியல் நானும் பார்த்தேன். ஆக்சுவலி எனக்கு த்ரிஷா மேம் ரொம்ப பிடிக்கும். நான் அவங்களோட ஃபேன். பார்க்க கியூட்டா இருப்பாங்க. மூவிஸ்ல எனக்கு பொதுவா அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்கள மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷம். இல்ல அந்த படத்துல வர மாதிரி கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நான் பாக்கல. எனக்கு த்ரிஷா மேம் பிடிக்கும். த்ரிஷா மேம் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹாப்பி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன, ஒரு அரசியல் தலைவர்கள் பேரு சொல்றேன். அவங்கள பத்தி ஒரு 2 லைன் சொல்றீங்களா? ஓகே. கருணாநிதி அவர்கள். கருணாநிதி அவர்கள் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் அவரோட லைஃபையே வந்துட்டு அர்ப்பணிச்சாரு அப்படிங்கறதுதான். ஏன்னா மிகச்சிறந்த எழுத்தாளர், கவிஞர். அவர் பேரே வந்துட்டு கலைஞர் அப்படிங்கறதுதான். மிகச்சிறந்த எழுத்தாளர் அப்படிங்கிறது. ஜெயலலிதா அம்மா அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நண்பர்கள், இன்னைக்கு நண்பனா இருக்கிறவன் நாளைக்கு எதிரியாவா, நாளைக்கு எதிரியா இருக்கிறவன் இன்னைக்கு நண்பனாவா அப்படிங்கறதுதான் காமன் மித் இல்ல, காமன் எத்திக்கே அதுதான். அப்படிங்கும் போது எல்லா சூழ்நிலைகள்லயுமே நான் தான் எனக்கு அப்படின்னு நினைச்சு தன்னை மட்டும் நம்பி அரசியல் களத்துல இருந்தவங்க. எடப்பாடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கிளிப் ஒண்ணு பார்த்தேன் அவரோட. நான் நிறைய புக்கு படிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலி நான் புக்கெல்லாம் அவ்வளவு படிக்க மாட்டேன், அதனால நீங்க திருப்பி என்னவே கிராஸ் பண்ணிடாதீங்க. புக்கு வந்துட்டு நிறைய படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன புக் சார், என்ன மாதிரியான புக்ஸ் படிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா புக்கு படிப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிதான் அவரோட பேச்சுக்களும் இருக்கும். சொல்லுவாரு, அது இன்டெப்தா நீங்க நோண்டி கேட்டீங்கன்னா பொறுத்த வரைக்கும் நான் அவரை விமர்சிச்சதே கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு ஏடிஎம்கேவை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னே சொல்லிடுவாங்க இன்டர்வியூஸ்ல. அதனால நான் விமர்சனம் பண்ணினது கிடையாது. அவரை பத்தி நான் தப்பு சொன்னதுல இதுவும் சொன்னதுல சும்மா ஒரு காமிக்கலா சொன்னேன். அண்ணாமலை அவர்கள் அது அவரோட பேச்சுக்களால ஈர்க்கப்பட்ட நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. புள்ளி விவரம் எதுனாலும் வந்துட்டு கரெக்டா வச்சு சொல்லுவாரு. அவர் பேச்சினால இளைஞர்கள் உள்ள வந்த சமயத்துல புள்ளி விவரம் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் விட்டார்ல, அது இல்ல அத பத்தி எனக்கு தெரியல. பட் புள்ளி விவரம் கரெக்டா வந்துட்டு அந்த ஒரு சென்சஸோட சொல்லுவாரு அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் ஒரு பிரஸ் மீட் எல்லாம் பாத்திருக்கேன். இதோட சொல்லுவாரு. இளைஞர்களை ஈர்க்க அது நான் போய் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும். நான் ஸ்க்ரால் எல்லாம் பண்ணி பார்த்தது இல்ல, கூகுள் சர்ச் எல்லாம் பண்ணது கிடையாது. ஆனா புள்ளி விவரமா பேசுவார். சென்சஸோட பேசுறது அப்படிங்கிறது விஷயம் இல்லையா, அது பேசுவாரு அப்படிங்கிறது பாசிட்டிவா. அண்ட் அவர் பேச்சினால ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அப்படியே பிஜேபியில இணைஞ்சவங்களும் இருக்காங்க. ஆனா அதே சமயங்கள்ல ரவுடிகளும் வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் இருக்கு பிஜேபி. ஓகே, நான் அடுத்த क्वेश्चन போறேன். விஜய் அவர்கள் வந்துட்டு அஃப்கோர்ஸ் அவர் சினிமாவை பொறுத்த வரைக்கும் உச்ச நடிகள்ல இருக்கிறவர் தான். ஆனா அரசியல் களத்துக்கு வராம இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா சினிமால வெற்றியை மட்டும் பார்த்தவர் இப்ப அரசியல்ல தோல்வியை பார்க்கும்போது அவர் ஏத்துப்பாரான்னு தெரியல. அதுதான் கண்டிப்பா தோல்வி பாப்பா நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா தோல்விதான் பாப்பாரு. இப்படி நீங்க பண்ண தொண்டு சமூக நலத்திட்டங்களா அது கை கொடுக்குமா அவருக்கு, விஜய் அவர்களுக்கு? ஏங்க அவங்க எனக்கே கை கொடுக்கல, நான் செஞ்சது எப்படி அவங்களுக்கு கை கொடுக்குங்கிறீங்க? அது எனக்கு தான் கை கொடுக்குமே தவிர நான் தான் மக்கள் போய் செஞ்சேன், நான் தான் பேசினேன். விஜய் அவர்கள் வந்து மக்கள் கிட்ட பேச கிடையாது. சோ அது எனக்கான தனிப்பட்ட ஒரு ஆதரவை தான் மக்கள் கொடுப்பாங்களே தவிர அவருக்கு எப்படிங்க கொடுப்பாங்க? ஓகே, இது உங்களுடைய ப்ரொமோஷன் சில பேர் சொல்றாங்க, இது வந்து வைஷ்ணவி வந்து தான் இங்க பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிறதுக்காண்டி தான் பண்ணாங்க
ப்ரமோஷனுக்கு நான் நிறைய இன்டர்வியூஸ் மாதிரி ரீல்ஸ் போட்டுட்டு போயிருக்கலாம், இல்ல வந்துட்டு யாராவது இப்ப பேசிட்டு இருக்காங்களே என்னோட வச்சு எல்லா யூடியூப் சேனலும் ஒரு கண்டென்ட் எடுத்து அந்த மாதிரி யாராவது அப்ப ட்ரெண்டிங்ல போறவங்களை வச்சு நான் கண்டென்ட் எடுத்து திட்டி பேசி இருந்திருக்கலாம், ரீச் அவுட் ஆஃப் கோர்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். இப்ப அப்படிதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது தட் வாஸ் நாட் மை இன்டென்ஷன். வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு இருக்கா, இப்போ வந்துட்டு நான் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடியோ 2 வாரத்துக்கு முன்னாடியோ மக்களுக்கு பண்ணும் வந்துட்டு காய்ச்சல் கஞ்சியும் கொடுத்துருந்தோம். என்னால அது முடிஞ்சதை நான் செஞ்சேன். நிறைய பேர் மனசுல எக்ஸ்பென்சிவா தான் நம்ம டொனேட் பண்ணும், பெரிய குவான்டிட்டியில தான் டொனேட் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதை உடைக்கணும். உங்ககிட்ட இருக்கிறதே நீங்க டொனேட் பண்ணலாம். 4 பண்ணுனாலும் அது அத்தனை பேர் அதை வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கறது அவங்களுக்குள்ள இன்ஃபியூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்றது. அதுல நெகட்டிவும் போச்சு, 4 பண்ணு தான் கொடுக்குறேன்னு. ஆனா நிறைய பேர் அதை பார்த்து வந்துட்டு அக்கா அப்ப பண்ணும் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டு எனக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணாங்க, இதுவும் கொடுக்கலாமா நாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதெல்லாம் மக்களுக்கு போய் சேரணும். நான் பண்ற விஷயங்களை பார்த்து 2 பேர் அதை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சோசியல் மீடியாஸ்ல போடுறது. நான் அஃப்கோர்ஸ் என் பர்சனல் போட்டோஸ் அண்ட் என் பர்சனல் ஐடிங்க போட்டுட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டா கூட ட்ரோல்ல யூசர் நேம் ஏன் வந்துட்டு மாத்தீங்க, பயந்து மாத்திட்டீங்களா அப்படின்னு கூட கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஃபாலோவர்ஸ்ல குறையுது, அதை பாத்தீங்களா? ஆரம்பத்துல எவ்வளவு இருந்துச்சு உங்களுக்கு? ஆரம்பத்துல 275 277 இருந்துச்சு. இப்போ 191 சம்திங் இருக்கு. எனக்கு அதை பத்தி சீரியஸாவே கவலை இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வந்தது எனக்கு அப்பதான் தோணுச்சு, டிராப் ஆகும்போது தான் தோணுச்சு. அப்ப நீங்க வந்தது வந்துட்டு ஒரு பெண் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபாலோவர்ஸ் ஏறினீங்களா? அப்ப கொள்கை ரீதியா நான் அரசியல் பேசினேங்கிறதுக்காக நீங்க வர கிடையாது, என் பேச்சு திறமையை பார்த்து வர கிடையாது அப்படிங்கறதா எனக்கு இல்ல அதுக்காக ஏறினாங்களோ அப்படிங்கறதா எனக்கு தோணு விஷயம். அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷம். முன்னாடியே சொன்ன மாதிரி சங்கிகள் கூட்டத்துல இருக்கிறவங்க இறங்கி இப்படி எடுத்துக்கலாம்ல. நீங்க டிவிக்குள்ள இருக்கும்போது வளர்த்துறதுக்காண்டி எல்லாம் அவங்கள இது பண்றதுக்காண்டி வந்திருக்கலாம். இப்ப கட்சி விட்டு போயிட்டீங்க, நம்ம ஏன் இது பண்ணணும் அப்படின்னு. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி பெண்களை நெகட்டிவா போர்ட்ரை பண்ணி தவறான விதத்துல பீப் போடுற வார்த்தைகளை பேசுறவங்க எனக்கு ஃபாலோவர்ஸா வேண்டாம். அண்ட் நான் ஃபாலோவர்ஸை நம்பி வர கிடையாது. அரசியல் களத்துல என்ன பார்த்து 2 பேர் அந்த பணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஃபாலோவர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. யாருக்கா இருந்தாலும் ஒரு இது ஆதங்கம் இருக்கும்ல, என்னடா கட்சியை விட்டு கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் கொடுத்துட்டு போகுதுன்னு ஒரு ஆதங்கம். அதுக்காக கருத்தியல் ரீதியா என்னை எதிர்கொள்ளலாம், கருத்தியல் ரீதியா என்ன கேள்விகள் என்ன விமர்சனங்கள் வேணா வைக்கலாம். ஆனா பர்சனலா ஒரு பொண்ணை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகள் வைக்கிறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அது உங்க கட்சி பெண்ணா இருந்தாலும் சரி, வேற கட்சி பெண்ணா இருந்தாலும் சரி, அப்படி வைக்கிறது ஒரு பெண்மணி மேல அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இதே அவங்க வீட்டு பெண்கள் மேல நான் அந்த விமர்சனத்தை வச்சு அவங்க ஏத்துப்பாங்களா? ஏத்துக்க முடியாதுல்ல. அதே மாதிரிதான் அடுத்த வீட்டு பெண்களுக்கும் இருக்கும். சோ அது ரொம்ப தவறான விஷயம். ஓகே, இப்போ டிவிக்குள்ள இருக்கும்போது டிவிக்கோட ஃபிளாக் அந்த துண்டை போட்டு நீங்க நல்லா திட்டம் பண்ணீங்க. இப்போ திருப்பி வந்து டிஎம்கே துண்டை போட்டது எப்படி அந்த ஒரு இது இருக்கும்ல, என்னடா நம்ம போன டைம் வரும்போது டிவிக்கு இது போட்டு பண்ணோம். அதான் நீங்க ஆக்சுவலி கேட்ட क्वेश्चनே தான் லூப்ல வந்துட்டு இருக்கு. நான் அதுதான் சொல்றேன், ஒரு கட்சியோட கொள்கைகள்ல ஈடுபாட்டோட இருக்கும் அப்படிங்கிறது லைஃப் லெசன்ஸ் மூலியமாவோ இல்ல நாட்கள் போறது வருடங்கள் போறது மூலியமாவும் மாறுபடலாம். நான் ஒன்னும் கொலக்குத்தம் பண்ண கிடையாது. நிறைய கட்சிகள் நான் முன்னாடியே எடுத்துக்காட்டுக்கு சொன்ன மாதிரி திராவிட கழகத்துல இருந்து அண்ணா அவர்கள் பிரிஞ்சு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரிதான் எம்ஜிஆர் அவர்களுமே வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து பிரிஞ்சுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாரு. சோ இது எல்லாமே காமனா நடக்கக்கூடிய விஷயம்தான். அப்ப நான் இது இன்னும் புதுசாலாம் நான் எதுவும் பண்ண கிடையாது. இவ்வளவு பெரிய ஒரு விமர்சனம் திணிக்கிற அளவுக்கு நான் புதுசா எதுவும் பண்ண கிடையாது. இப்ப எனக்கு இந்த கொள்கைகள் பிடிச்சிருக்கு வந்திருக்கேன். என் தனிப்பட்ட விருப்பத்தின் பேர்ல நான் வந்திருக்கேன். ஓகே, நீங்க டிவிக்கு விட்டு போக போறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்தெந்த தலைவர்களுக்கு கால் பண்ணி கட்சிக்கு அழைச்சாங்க உங்களை? எனக்கு பிஜேபில இருந்து வானதி அக்கா இன்வைட் கொடுத்துருந்தாங்க, ஓபன் இன்வைட்டே வந்திருந்தது. பிரஸ் மீட்ல வந்து ஜாயின் பண்ணி உறுப்பினராவா இளைஞர்கள் நாங்க ஆதரிக்கிறோம் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க வைஷ்ணவி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. மதிமுகல இருந்து இன்வைட் வந்திருந்தது எனக்கு. அப்புறம் இவங்க எல்லாம் ஓபன் இன்வைட் கால்ஸ் மூலியமா வந்தது. நாத்தாக்கால இருந்து இன்வைட் வந்திருந்தது, நாம் தமிழர்ல இருந்து வந்திருந்தது. திமுகல இருந்து அப்கோர்ஸ் அம்மா இருந்தனால திமுகல இருந்து வந்திருந்தது. அதிமுகல இருந்தும் இன்வைட் வந்திருந்தது. மேக்சிமம் எல்லா கட்சிகள்ல இருந்து வரும்போது ஏன் செலக்ட் பண்ணி டிஎம்கே அப்படின்னு? டிஎம்கே நான் எல்லா கட்சியிலையும் வச்ச கோரிக்கை ஒண்ணுதான். டிஎம்கேல வந்ததுக்கான முக்கிய காரணம் அம்மா அந்த கழகத்துல இருந்தாங்க அப்படின்னு. ஏன்னா எனக்காக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்க அரசியல் வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு முடிச்சுக்கிற ஒரு நிலைக்கு வந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு, ஏன்னா நான் பார்த்தது வரைக்கும் அம்மா அந்த கட்சியில எக்ஸ்பீரியன்ஸ்டாவே சொன்னாங்க இது இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்காக அரசியல் வாழ்க்கையை விட்டுட்டு வந்தவங்க. ஸோ அவங்களுக்காக அவங்க சொல்ற பாதையில இன்னைக்கு பயணிக்கலாம். இன்னும் விஜயோட ஃபேனா இருக்கீங்களா இல்ல மாறிட்டீங்களா? நான் விஜயோட ஃபேன் தான். எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். அந்த அதர் ஹேண்ட் விஜயும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரசிகர் தான். இப்பவும் வந்துட்டு ஜனநாயகன் படம் வந்தா நான் ரசிகையா போய் பார்க்க தான் போறேன். ஓகே ஓகே.